Vanakkam and welcome to my tutorial 2018. Today I am doing a party makeup for you. Hope you will like it. Hi Prisanthi and hello the Prishankar's channel viewers. Nice to see you 2018. And I'm going to be a part of this video. How are you, Shankar? I am very well, thank you so much. So Prisanthi, tell me what about this makeup all about? This makeup is going to be a smoky eyes tutorial with a little bit of shadows, shimmering shadows, and the main focus is I think on eyes and brows. Wow girls, that is actually amazing. So do you think that smoky eyes like it's going to be like for us, for the dark skin tone, it's going to be a highlight? Yes, it's of course a highlight, but we have to avoid to using only blacks at our skin. So as you can see, I'm using red undertones mixing with brown and black tones, so it will suits very well on our dark or brown skin. Okay, do you think like smoky eyes is an issue if I have a darker skin than your skin color? It's not a must, but it's most of the people think that smoky eyes is only for white skin and white people, but it's not. I think everyone can wear smoky eyes, so it's something special. It tones your eyes, and I think eyes are the important thing in our face, in my opinion. Yeah, even for me, like photographers, to see a smoky eyes through the lenses is always a highlight. It's look amazing. And yeah, so the makeup is always good to have, good to wear. So I'm not against any makeup. I love makeup, and without makeup I think this is useless to make any photos as well. I think for all the selfie queens, it's amazing tips what you're going to give. Yeah, I have given my best to make it easy. So I don't know the words. Can you help me to easy to make this video easy? Because I normally speak German, so I try my best to speak English first time. Yeah, we can speak English, we can speak Tamil, we can speak German as well, maybe Dutch. So Prishanthi, நீங்க மேக்கப் பண்ணிக்க நீங்க சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நீங்க மேக்கப் பண்றீங்க. அடிக்கடி நீங்க கேமராவையும் பார்க்குறீங்க. And yeah, so அப்போ உங்களோட மேக்கப் டேலண்ட்ஸ் வந்து லைக் கூடுதலாக எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க உங்களோட மேக்கப் டேலண்ட் வந்து உங்களோட ஐஸ் அண்ட் லிப்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல். ஸோ இந்த பேஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? லைக் இந்த ஐயில் வந்து அப்படியே பூந்து விளையாடுறீங்க, அது எப்படி? அது நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மாடல் வந்து இந்த தம்பி சின்னரில் அவர் சரியான க்யூட் அண்ட் பியூட்டிஃபுல் லிப்ஸ், அவருக்கு வடிவான கண். ஸோ அந்த டைமில் நான் அவரை ஃபர்ஸ்ட் மாடலாக யூஸ் பண்ணேன். சின்ன ரெட் லிப்ஸ்டிக், கருத்த என்ன சொல்கிறது, ஐடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ முந்தி அந்த என்ன கண்ணுக்கு கருப்பு பூசி வூல்வர்ட்ஸ் அப்படியெல்லாம் கிடைக்குமே அங்கே, அப்படியான அம்மாட்ட இருந்து ஒரு ஐடெக்ஸ் கலர் எடுத்து தம்பிக்கு பூசி அண்ட் ரெட் லிப்ஸ்டிக். வாவ், ஓகே. அதுதான் அவர் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மாடல். ஸோ அவர்லாம் நான் கலந்துனேன். அதான் அவர் இப்போவும் ஒரு ஹேண்ட்ஸம் அழகாக இருக்கிறார். அவர் நான் கேர்ள் ஆகலை, தேங்க் காட். ஓ, அப்போ அதனால் எங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. கேர்ள்ஸ், ஹீ இஸ் ஸ்டில் சிங்கிள். ரைட். Yeah, so உங்களோட ஐ ஷேடோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கலர்ஸ் லைக் சில்வர் அண்ட் பிளாக் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் செய்கிறீங்க, ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். நான் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன் JOUER காஸ்மெட்டிக்ஸ் ஷிம்மர் ஷேடோ அப்படின்னு சொன்ன ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன குட்ன்னு சொன்னால், இது வெரி வெரி ஷிம்மரிங்கான ஒரு ரியலி நல்ல பிக்மெண்டேஷன் உள்ள ஒரு palette. பட் ஒரே ஒரு பிரச்சனை, அதை பூசும்போது அது வந்து டக்குன்னு கொட்டுண்ட பார்க்கும் உங்களோட கண்ணில். அதால் நான் வந்து அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயை முதல் பூசிட்டு அதுக்கு மேலே அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடித்து அதை அந்த ஷிம்மரையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
ஓகே, அப்போ நீங்கள் சொல்ல வரீங்க, ஸோ நாங்கள் எந்த கேர்ள்ஸும் என்ன ஹக் பண்ணினா இந்த ஸ்ப்ரே அடித்தா ஒரு நாளும் அந்த கலர் வந்து அப்படியே என்னோட கன்னத்தில் படாதுன்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அல்லது பாய் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிக்க படாது. தட்ஸ் ரைட். ஓகே, அப்போ என்ன ஹக் பண்ணிக்க சில வேலை படலாம். ஓகே, ரைட். மற்றது நீங்கள் ஐலைனர் வந்து எல்லாராலையும் முடியாத ஒரு காரியம். அண்ட் அந்த ஐலைனர் வந்து அதுலேயே நீங்கள் சரியான ஒரு ஸ்பெஷலிட்டி எல்லாம். ஐலைனர் வந்து ஒன் பாயிண்ட் இருக்கும். லைஸ் ஃபோட்டோகிராஃபி லைக் 10 years வந்து நான் உங்களோட ஒர்க்கு நான் தொடர்ந்து செய்து கொண்டு வரேன் உங்களோட. அண்ட் ஐலைனர் வந்து அப்படி எடுத்துகிட்டு ஒரு கோடு அடித்தோடனே அந்த கோடு வந்து லைக் ஜெர்மன் மோட்டிவேஸில் போட்டிருக்கிற மாதிரி லைன் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படி நீங்கள் பழகிக்கொண்டீங்க? பர்ஃபெக்ட்னு நான் எந்த மேக்கப் எப்படி சொல்கிறது, நான் செய்கிறது வந்து ஆர்ட். ஸோ அது வந்து பர்ஃபெக்டானு நான் சொல்ல மாட்டேன். அது அந்த நேரம் வர இன்ஸ்பிரேஷன். ஸோ ஐலைனர் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி இருக்குமென்னு சொல்லலாது. பட் ஐலைனர் செய்யும் கீறும் போது நான் அப்பையும் படத்தில் ஒரு ட்ராயிங் ஒரு பேட்டில் கீறுற மாதிரி தான் நான் கீறுறது. ஜஸ்ட் ஒரு லைன். ஸோ அந்த லைனை வந்து நீங்கள் நேராக கீறையில்லாத அந்த கன்னட ஷேப்புக்கு மாதிரி கேட்க அப்படியே ஒரு இமேஜினேஷனோட அந்த ஐலைனர் நாங்கள் கீறும் போது அது ஈஸியாக செய்யலாம். இதை காம்ப்ளிகேட்டாக நான் ஒரு ஐலைனர் செய்கிறேன், இந்த கண்ணில் இப்படி எல்லாம் மேலும் கீழே இருக்கிறது திங்க் பண்ணிக்க தான் நினைக்கிறேன். அது கஷ்டம் வந்து எங்களோட மைண்டில் வந்து ஜஸ்ட் ஒரு பிள்ளைச்சா அழிக்கலாம் தானே அந்த ஒரு ஃபீலிங்கோட அதை செய்யக்க அது ஈஸியாக இருக்குமான்னு நான் மெட்டாக்களுக்கு அதை ஒரு டிப்ஸாக கொடுக்க விரும்புகிறேன். அந்த ஐலைனர், மேக்கப், ஐஷேடோஸ், கண்டூரிங் அண்ட் இப்படியெல்லாம் கணக்கெல்லாம் வந்துட்டுது. பேரெல்லாம் இனி கணக்கு என்னென்ன பேரெல்லாம் வரப்போதோ தெரியலை. எப்படி ஒரு சூட்டபுளான இந்த மேக்கப் எனக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம்? இந்த மேக்கப் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து ஜோதிகாவாக இருக்கிறேன், ஆனால் நான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி நான் இருக்க விரும்புகிறேன்னு நான் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் என்ன மாதிரி என்ன செய்வீங்க என்ன பார்த்து? ஷியூராக நான் அவங்கள மாதிரி என்னால் ஷியூராக மேக்கப் பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷரும் யூனிக்கான ஒரு ஆள். ஸோ இப்போ அந்த யூனிக்கான பர்சனை தான் நான் என்னுடைய கண்ணில் பார்க்குறேன். நான் ஐஸ்வர்யாவையோ ஜோதிகாவையோ இன்னொரு ஆளோடைய ஒரு நாள் நான் கம்பேர் பண்ணி காப்பி பண்ண ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஒரு பிரைட் என்கிட்ட வந்தால் அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ காட்டினா நான் ஃப்ராங்காக சொல்லிடுவேன், அவங்களுக்கு அது வடிவாக இருக்குது, உங்களுக்கு வந்து வித்தியாசமாக வடிவாக இருக்கும். உங்களுக்காண்ட ஒரு மேக்கப், ஒரு ஹேர் ஸ்டைல், உங்களுக்காண்ட அது ஒரு யூனிக்காக ஒரு க்ரியேஷன் அப்படியும் இருக்குது. அதை நாங்கள் செய்து பார்ப்போம்னு சொல்லி அதான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு பர்சனும் அவங்க வழியில் அவங்க பியூட்டிஃபுல். ஸோ அதுக்காக நாங்கள் மெட்டாக்கில் கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி இருக்கணும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம்னா அது ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இட்ஸ் வெரி ட்ரூ. நீங்கள் எப்படி பி யோர் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் செல்ஃபாக நீங்கள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணிக்க உங்களோட பியூட்டி இன்னும் கூட அழகாக இருக்கும். லிப்ஸ்டிக், ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். எப்படி அந்த கலர் நீங்கள் சாய்ஸ் பண்ணுவீங்க? நீங்கள் எப்படியும் பார்க்க ஒரு வெட்டிங்ஸ்லையும் இல்லாட்டி ஒரு ஃபோட்டோஷூட்லேயும் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் உங்களோட லிப்ஸ்டிக் சாய்ஸ் பண்ணுற விதம். அண்ட் அது எப்படி நீங்கள் அந்த கலர்ஸை வந்து நீங்கள் சாய்ஸ் பண்ணி கொடுறீங்க? ஈவென்ட்ஸ் லைக் நீங்கள் மேக்கப் பண்ணுற டைமில் லைக் கலர்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க. அண்ட் ஸோ அந்த முதல் பார்க்க என்னடா நடக்குது அந்த மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியாக ரிசல்ட் பார்க்க வாவ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அந்த கலர் ஃபீலிங் எப்படி உங்களுக்கு உருவாச்சு, எப்படி நீங்கள் அந்த கலரை உருவாக்குறீங்க? எனக்கு இந்த உலகத்தில் வந்ததுலேருந்தே கலர் ஸ்டாண்டாக தான் எனக்கு மெயின்லியாக பிடிச்ச விஷயம். ஸோ நான் போடுற ட்ரெஸ், நான் பார்க்குற காரியங்கள் எல்லாமே எனக்கு ஒரு பிக்சரை தான் எனக்கு தெரியும். ஈவன் நான் அவங்களோட ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஒரு பிக்சராக என் மைண்டில் வரும். ஸோ கலர்ஸ் இல்லாமல் என்னால் இருக்கிறாது. ஸோ நான் ஒரு கிழமையாக பிளாக் ஆர் ஒயிட்டோட தீவிர பர்சனே கிடையாது. அப்போ லிப்ஸ்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளோட உடுப்புக்கு ஏற்ற மாதிரி சிலர் வச்சுருப்பாங்க, தங்களுக்கு மாதிரி இருக்காங்க. நான் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இது வடிவாக இருக்குன்னு சொல்லி. இல்லை அவங்களுக்கு சில பேருக்கு அது சின்னலேருந்து ஒரு விஷயம் இருக்கும், இந்த கலரில் தான் நாங்கள் வந்து கல்யாணம் செய்யணும், இந்த கலரில் அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் அவங்களோட விஷ் பண்ணியே நான் அதை விட்டுருவேன். ஆனால் என்ன செய்வேன், கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். சில பேர் பிங்க் லிப்ஸ்டிக் தான், பிங்க் இஸ் நைஸ், பட் ஓகே நான் ஓவர் பிங்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன செய்வேன், கலர்ஸை மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் மார்க்கெட்டாக அவங்கள அதில் ஃபோக்கஸில் வைக்க நான் அப்படி விரும்புவேன் என்னுடைய கலர்ஸ் சாய்ஸில்.
I mean the person. Yeah, so நீங்கள் ஒரு மேக்கப்லையும் பார்க்க கணக்கு ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் மேக்கப் முடிஞ்சு அந்த இடத்த பார்த்தா ஏதோ போர்க்காலத்தில் போர் எல்லாம் உடைஞ்சு விழுந்து உடைஞ்சு கட்டிடமெல்லாம் உடைஞ்சு விழுந்து கார்பெட் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கிற மாதிரி அந்த இடம் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் சரியான பென்சில் எடுத்து சரியான மேக்கப் எடுத்து அந்த அப்படியான ஒரு டேலண்ட் எப்படி உங்களுக்குள்ள வந்தது? இது டேலண்ட்னு சொல்லலாமா? அந்த குப்பைக்குள்ள இருந்து வேலை செய்கிறது ஒரு டேலண்டாக தான் சொல்லலாம். குப்பைன்னா ஊத்தே இல்லை, ஜஸ்ட் ஒரு கிரியேட்டிவ் அதாவது கிரியேட்டிவ் காவ்ஸ்ன்னு கூட இங்கிலீஷில் அழகாக சொல்லலாம். அதே நேரத்தில் தமிழில் சொல்லும் பொழுது நாங்கள் நேர தமிழ் சொல்லும் பொழுது பார்ப்போம் என்றால் அது ஒரு குப்பை தமிழாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் காகோஸ்ன்னு சொல்லி நாங்கள் அழகாக சொல்லுவோம். காகோஸுக்குள்ளே இருந்து நீங்கள் எப்படி வேலை செய்ய முடியும்? நீங்கள் ஒரு முக்கியமாக ஒரு புக் ஒன்று இருக்குது, அது வாசிக்கணும். ஒரு ஆர்டிஸ்டின் இருதயம் அண்டு Das Herz eines Künstlers டச்சில் சொல்லுவேன். அந்த புக் நான் வாசித்தோன்னு தான் எனக்கு விளங்கிட்டு நானே அப்படி இருக்கிறேன். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கூடுதலாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் இல்லை, சில ஆர்டிஸ்ட் அப்படி அவை ஒரு பிளான் வச்சுட்டு போவினா போகிற வழியிலே அவையெல்லாம் அப்படியே மாற்றுவினோம் அந்த பிளான். ஏன்னா அவைக்குள்ள அந்த பிக்சர்ஸ் வரபடியா. ஸோ நினைக்கிறேன் நான் அந்த கைண்ட் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்டாண்டு. ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக அந்தந்த இடங்களில் சாமான் நான் வைக்கிற சாமான் இருந்துச்சுன்னா எனக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் வராது, ஏதோ எல்லாம் குழம்பி அடித்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனபடியாக எனக்கு அந்த குழப்பம் மேக்கப் பண்ணும்போது தெரியும். என்னுடைய கிளைண்ட்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். வரைக்கும் எல்லாம் க்ளீனாக இருக்கும், போய்க்கும் க்ளீனாக இருக்கும். அந்த இடையில ஒரு சூறாவளி வந்த மாதிரி இருக்கும். என்ன மெசேஜ் பார்க்க சூறாவளி தான் சரியான வேர்ட், அதுக்கு சூறாவளி சரியான வேர்ட். ரைட், நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்குறாங்க இலவசமாக. அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைச்சிருக்கு Wunderbrow. அதை பற்றி சொல்லுங்கண்ணா. அது ஒரு புது ப்ராடக்ட் அண்ட் கன பேர் ஈவன் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அதை யூஸ் பண்ணலாமா, இல்லாட்டி இதை எப்படி உடனே அழிக்கலாமா? சில கன பேருக்கு ஐலாஷஸ் இல்லாட்டி என்ன சொல்கிறது கண் இமை அழகு இருக்கிறத இன்னும் கூட அழகாக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் பியூட்டி இல்லை ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா பியூட்டி பார்லர் போவார்கள். ஸோ அதுகள் சில பேருக்கு அது இல்லாமல் நேச்சராகவே அது அவர்களுக்கு இல்லாத பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் சில பேர் டட்டூ செய்யணும் இல்லாட்டி காரியம் செய்யணும். ஆனால் இந்த Wunderbrow உண்மையாகவே ஒரு ஒண்டரை உண்டு பண்ணுமா? அஃப்கோர்ஸ் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது மேபி ஒரு வருஷத்துக்கு முதல். அப்போ நான் கொஞ்சம் கூடுதல் Anastasia ப்ரோஸ் அப்படியான ப்ராடக்ட்ஸ் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணேன்னா நான் துக்லாஸ் அந்த கடைக்கு போகும்பொழுது இதை கண்டுட்டு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் நான் பார்த்தேன். இந்த பச்சை கலராக இருக்கிறது எப்படி ஒரு ப்ரோ எஃபெக்டை கொடுக்குமான்னு. ஸோ அதை நான் ஜஸ்ட் ஃபார் ஃபன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தேன். நான் செல்ஃபாக தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். நான் ஸோ மச் ஆஃப் இம்ப்ரெஸ்ட் அந்த ப்ராடக்டில். என்னென்னு சொன்னால் அது நான் பெஸ்ட் அண்டு டிரெக்டாக முடிவெடுக்க மாட்டேன். பட் அதால் பூசும் பொழுது அது ஹோல் டே அழியாமல் இருந்து அப்படி வேர்க்கும் பொழுது கூட அது அழியாது. ஸோ நாங்கள் எங்கள் கையில் இருக்க என்ன க்ரியேட்டிவில் நாங்கள் அந்த இமை மாதிரி கீறுறோமாண்டு அது கொஞ்சம் நீங்கள் பழகினா உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஆனால் இந்த ப்ராடக்டில் நான் வெரி வெரி ஹாப்பி. ஸோ அது நீங்கள் டிஃபைன் பண்ணி கீறலாம், இல்லாது ஜஸ்ட் குயிக்காக நீங்கள் ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு குயிக் ஃபில் பண்ணலாம். ஸோ இது உண்மையாக ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு நான் சொல்ல முடியும். அந்த ஃபோட்டோவை அவங்க பார்த்துட்டு அவங்க ஸோ இம்ப்ரெஸ்ட். அதில் நான் ரொம்ப ஹாப்பி. நான் ஒரு செல்ஃப் டுட்டோரியல் செய்த வீடியோ பார்த்துட்டு அவங்க எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக அனுப்பி வச்சாங்க, ஃப்ரீ ஸ்பான்சர் தந்தாங்க. ஸோ ஓகே, எங்களோட நேரங்கள் கிட்ட 15 நிமிடங்கள் செல்கிற அப்படின்னா ஓகே சாரி கைஸ். ஸோ it is so nice experience and also என்னுடைய பக்கத்தில் பார்க்க it's good to hear like direct from you. And guys, I hope you guys really enjoy and waiting for the next video. So அடுத்த ஒரு வீடியோ எப்போ செய்ய போகிறீங்க Prisanthi? இன்னும் ஒரு 10 seconds. என்னுடைய ஸ்கின் சரியான ட்ரையாக இருக்கும். But I give my best to make the next video with especially again with Wunderbrow. Okay, here is Prisanthi artist from Germany and Shankar photography also from Germany.
and this is team Prishankar. Thank you so much. நீங்கள் இதை இந்த இவ்வளவு 15 நிமிஷமும் எங்களோட சேர்ந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக இதை பிடித்தால் just give a stamp up and give a likes. And please subscribe. And do not forget to subscribe. So have a nice days and weekends, and God bless. Take care of yourself and all the beauties outside. Don't spend too much of money. You guys are so beautiful, and just இருக்கிறத வச்சே நீங்க இன்னும் நல்லா செய்யலாம்.